ஹாய் மக்களே, இப்போ பேண்ட் என்ன பண்ண போகிறோம், அளவு எடுக்க போகிறோம். சரிங்களா? அவங்களுடைய இடுப்பில் இருந்து அவங்களுடைய கால் வரைக்கும் எவ்வளோ அளவுன்னு என்ன பண்ண போகிறோம், உயரம் 34 வருது. அப்போ 34 உயரம். இப்போ வந்து உடம்புடைய சுற்றளவு எடுக்க போகிறோம். என்னம்மா இப்போ வந்து 34 இருக்குது. இப்போ அந்த உடம்போடைய அளவு வந்து 34. இதை வச்சு தான் இப்போ பேண்ட் என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். வாங்க பேண்ட் எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அளவு எடுத்தோம்ல, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், இப்போ அளவு பார்க்க போகிறோம். இதான் துணி. இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே ரெண்டாம் மடக்கிடணும். அதை அப்படியே இன்னொரு மடக்கு போட்டு இப்படி போடுறோம். போட்டுட்டு கீழ் பக்கத்தை என்ன பண்ணணும், நல்லா கரெக்டாக என்ன பண்ணணும், சரி பண்ணணும். கீழே சரி பண்ணிவிட்டு கீழே இங்கே இருந்து சரிங்களா, மேல் பக்கத்தில் 37 எடுத்தோம். அளவு உயரத்தின் அளவு என்ன பண்ணோம், 37 எடுத்தோம். இதில் வந்து ஒரு 8 இன்ச் என்ன பண்ணிடணும், மேல் பட்டிக்கு எடுத்துடணும். ஏன்னா மேல் பட்டி வந்து 8 இன்ச்சில் என்ன பண்ணுவோம், அட்டாச் பண்ணுவோம். அந்த அளவு தேவைப்படாது. அதனால மீதி அந்த 8ல் இருந்து இந்த உயரத்தை என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். உயரம் வந்து இப்போ இவ்வளோ தான் வருது, 37 வருது. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 39 என்ன பண்ணுறோம், 34 வந்து சிஸ்டர் 37. இதில் இருந்து மடக்கிறதுக்கு உள்ள பட்டி வைக்கிற ஒரு கேன்வாஸ் வைக்கிறேன்னா துணியவே கொஞ்சம் ரோலாக மொத்தமாக மடித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் அதே ஒரு 2-3 ரோல் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்தபடியாக உடம்புடைய சுற்றளவு எடுத்தோமா, உடம்புடைய சுற்றளவு வந்து 34 எடுத்தோம். இந்த 34 இப்படி வச்சு இந்த டேப்பை கரெக்டாக அப்படி பிடிச்சி அப்படி இன்னொரு மடக்கி இதான் உடம்புடைய சுற்றளவு. இதான் பார்த்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்த இங்கே வைக்கணும். இது இப்படி வச்சு இது உடம்புடைய அளவு வச்சுக்கணும், அவங்களுடைய உடம்புடைய அளவு. இப்போ இதில் இருந்து நம்ம வேணுங்கிற அடுக்கு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நமக்கு எவ்வளோ அடுக்கு துணி நல்லா ஃப்ரீயாக கேட்குறோமோ அந்தளவு வச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் தான் வைக்க முடியும். இதில் வந்து இங்கே போனால் தான் நமக்கு அந்த துணி கிடைக்கும். அதனால் இங்கே